நமஸ்தே. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் கோயம்புத்தூர், தமிழ்நாட்டிலிருந்து விக்னேஷ். என் தந்தை ஒரு இரும்பு வியாபாரி. அவர் ஒரு பெரிய சாலை விபத்தை சந்தித்த பிறகு அவரால் தன்னுடைய வியாபாரத்தை கவனித்துக் கொள்ள இயலவில்லை. இதன் விளைவாக என்னுடைய குடும்பம் ஒரு பெரும் பொருளாதார சிக்கலுக்கு உட்பட வேண்டி இருந்தது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் நான் வெற்றிகரமாக கடல்சார் பொறியியல் படிப்பை முடித்தேன். பயிற்சி பெறும் மாணவனாக சேர்ந்த பின்பு என்னுடைய நிரந்தர பணி அமர்த்தலுக்காக கிட்டத்தட்ட 9 மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. 2015 அந்த சவாலான காலகட்டத்தில் புனிதமான ஹோமங்கள் சத்தியலோகத்தில் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் நான் அங்கு 1 மாதம் தங்கியிருந்து சேவை செய்து ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் எனக்கு ஒரு நிரந்தரமான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கை பாதையை என்னுடைய கடல்சார் பொறியியல் துறையில் அமைத்து கொடுக்க வேண்டி இதயபூர்வமாக பிரார்த்தித்தேன். அவர்களின் எல்லையற்ற மகா கருணையால் என்னுடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்தது. ரூபாய் 33,000 சம்பளத்துடன் சினர்ஜி ஷிப்பிங்கில் பயிற்சி பொறியாளராக பணிபுரியும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. 2016 நான் என்னுடைய முதல் தொழில்சார் பரீட்சையை வெற்றிகரமாக முடித்து 4ஆம் நிலை பொறியாளராக பதவி உயர்வு பெற்றேன். இதன் மூலம் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைத்தது. 2017 மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்துடன் கூடிய 3ஆம் நிலை பொறியாளர் பதவி உயர்வுடன் ஒரு கடல்சார் நிறுவனத்தில் நான் பணியமர்த்தப்பட்டேன். என்னுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருந்த பொழுது என்னுடைய சம்பளத்திலும் வளர்ச்சி கிடைத்தது. முதலில் 5 லட்சம் ரூபாயாகவும் இன்று நான் மாதம் ரூபாய் 7.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் அளவிற்கு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எனக்கு உதவியுள்ளார்கள். திரும்பி பார்க்கையில் என்னுடைய தொழில் பயணத்தின் ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அன்பான வழிகாட்டுதலும் ஆசீர்வாதங்களும் நிறைந்துள்ளது என்பதை என்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. அவர்கள் என்னுடைய தொழிலை மேம்படுத்தியது மட்டுமல்லாமல் என்னுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலையையும் செம்மையாக்கியுள்ளார்கள். என்னுடைய குடும்பம் நிரந்தர ஹோமா உறுப்பினர்களாக பங்கெடுக்கும் பாக்கியத்தையும் பெற்றுள்ளது. இந்த சமயத்தில் என்னுடைய தாயார் கருப்பை நார்த்திசு கட்டி நோயினால் பாதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவருக்கு உடனடியாக 2 அறுவை சிகிச்சைகள் தேவைப்படும் என்று கூறினார்கள். ஏனென்றால் இந்த நோயினால் அவர் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகி அவருடைய ஆரோக்கிய நிலையும் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டே வந்தது. ஆழ்ந்த பக்தியுடன் என்னுடைய குடும்பம் நவக்கிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு என் தாயாரின் நிவாரணத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டோம். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அனுகிரகத்தினால் மாற்று மருத்துவ சிகிச்சை முறை எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த மருத்துவ சிகிச்சை முறையை ஆரம்பித்த சில வாரங்களிலேயே அவருக்கு பரிந்துரைக்கப்பட்ட 2 அறுவை சிகிச்சைகளை செய்யாமலேயே என்னுடைய தாயார் முற்றிலுமாக குணமடைந்தார். என்னுடைய குடும்பத்தின் மீது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் தொடர்ந்து தங்களுடைய எல்லையற்ற அனுகிரகத்தை பொழிந்து வந்தார்கள். அவர்களின் தெய்வீக அனுகிரகத்தால் என்னுடைய சகோதரியின் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. மேலும் என்னுடைய சகோதரியின் கணவரும் ஸ்ரீ அம்மா பகவானின் பக்தராக இருந்தார். ஒவ்வொரு முறையும் என்னுடைய பயணத்தை நான் திரும்பி பார்க்கும் பொழுது பொருளாதார சிக்கல், ஸ்திரத்துவமற்ற நிலையிலிருந்து செல்வச் செழிப்பு, நிவாரணம், குடும்பத்தில் மகிழ்ச்சி என அனைத்தையும் ஸ்ரீ அம்மா பகவான் பிரசாதித்துள்ளார்கள். நான் நன்றி உணர்வால் நிரப்பப்பட்டுள்ளேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அன்பு, கருணை மற்றும் அவர்களின் தெய்வீக அனுகிரகத்தினால் மட்டுமே இவை அனைத்தும் சாத்தியமானது என்பதை என்னால் தெள்ளத் தெளிவாக காண முடிகிறது. முழுமையான சரணாகதி, எல்லையற்ற பக்தி மற்றும் எண்ணற்ற நன்றிகளுடன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அன்பான வழிகாட்டுதல், ரக்ஷண கவசம், செல்வச் செழிப்பு மற்றும் அற்புத ஆசீர்வாதங்களுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை அவர்களின் தெய்வீக தாமரை திருமலர் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன்.